ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜி5 ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க விக்கிட்டா கவி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல நரேஷ் அகஸ்தியா, மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1970ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட், அங்க நைட் டைம்ல போறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மூளை மங்கி எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல டிடெக்டிவா இருக்காரு. சில கேசஸ் சால்வும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட அறிவு கூர்மையை பார்த்த அவங்க ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீ அதை போய் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கும் அந்த டைம்ல பணம் தேவைப்படுது அவங்க அம்மாக்காக. அதுக்காக நம்ம ஹீரோ இதுல கள இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அப்படி அந்த காட்டுல என்னதான் அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம ஹீரோ எப்படிதான் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதை ரைட்டிங்லும் ஓரளவு நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோல ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் வராங்க, ஆனா கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டரும் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க காமிச்சிருக்க அமானுஷ்ய விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ஆர்ட் டிசைன் ஒர்க்கை பத்தி சொல்லி ஆகணும். 1970ல நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸும் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்குமே ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்க. ஆனா என்ன, ஒரு சில இடத்துல ரொம்ப பிளாட்டா போகுது. நெக்ஸ்ட் என்ன நம்ம யூகிக்கிற அளவு தான் இருந்தது. அதனால பல சீன்ஸ் வந்து லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.